இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழ்நாட்டு மக்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களிடம் தெரிவித்தார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு என்ன காரணம்? இதயத்திலே பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கீரப்பாளையத்தில் தமிழ்நாடு தலைக்குனியாது என்ற தலைப்பில் திமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு கடலூர் மட்டுமின்றி அரியலூர், பெரம்பலூர் போன்ற பக்கத்து மாவட்டங்களிலிருந்தும் பொதுமக்கள் அழைத்து வரப்பட்டிருந்தனர். முன்னாள் அமைச்சர் பொன் முத்துராமலிங்கம் திமுக ஆட்சியின் சாதனைகளை பட்டியலிட்டு பேசினார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெறும் பெண்களுக்கு மொத்தமாக 5000 ரூபாய் போட்டதிலிருந்து பல விஷயங்களை சுட்டிக்காட்டி முதல்வர் ஸ்டாலினை புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தார். முதலமைச்சர் அவர்களே ரகசியமாக வைத்திருந்து அதை உடனடியாக வங்கிக்கு செலுத்திவிட்டு அதற்கு பின்னாலேதான் எங்களிடம் தெரிவித்தார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு என்ன காரணம் தெரியுமா சகோதரிகளே? எதையெல்லாம் காதில் வாங்காமல் கூட்டத்திற்கு வந்த ஆண்களும் பெண்களும் நடையை கட்டிக் கொண்டிருந்தனர். அடப்போப்பா வைத்து கிள்ளுது, வீட்டுக்கு பொழுதோட போய் சேரணும் என்று பேசியபடி அவர்கள் கிளம்பினர். அதிக கூட்டம் வரும் என்ற நம்பிக்கையில் 1000க்கும் அதிகமான சேர்கள் போடப்பட்டிருந்தன. ஆனால் பெரும்பாலான சேர்கள் காலியாகவே கிடந்தன. மேடையின் முன்புறம் மட்டும் திமுக நிர்வாகிகள் அவர்களது குடும்பத்தினர் உட்கார்ந்திருந்தனர். அவர்களுக்காக பொன் முத்துராமலிங்கம் தொடர்ந்து பேசினார். இந்த பிரமாண்டமான வளர்ச்சிக்கு முழு முதல் காரணம் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சமீபத்திலேதான் எனவே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தின் சொந்த ஊரான காட்டுமன்னார் கோயிலில் சமீபத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் உயர்கல்வி அமைச்சர் கோவை செழியன் பேசும்போதும் இதே நிலைதான். ஒரு சிலர் தான் மேடை முன் உட்கார்ந்திருந்தனர். மற்ற சேர்கள் எல்லாம் காலியாகவே கிடந்தன. கடலூர் மாவட்டத்தில் நடக்கும் தமிழ்நாடு தலைக்குனியாது கூட்டங்கள் ஆள் இன்றி காற்று வாங்குவதால் திமுக நிர்வாகிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர்.